வணக்கம். மகிழ்ச்சியாக இருங்கள். உங்கள் கர்ம வினைகள் யாவும் தீர தினமும் ராமனின் கதை கேளுங்கள். உலக மக்களின் நலனுக்காக எளிய வடிவில் ராமாயணம். அத்தியாயம் 15. அமைச்சர் அயோத்தி திரும்புதல். கனத்த இதயத்தோடு ஒருவருமற்ற தேரில் சுமந்திரர் தனியாக நாடு திரும்பினார். மன்னர் தசரதரை காணச் சென்றார். உயிர் ஊசலாடி கொண்டிருந்த பரிதாப நிலையில் தசரதர் இருப்பதைக் கண்டு சுமந்திரர் மிகவும் வருந்தினார். என்னுடைய ராமனை காட்டில் விட்டுவிட்டு நீங்கள் மட்டும் வந்து விட்டீர்களா? ராமா, நீ இல்லாமல் நான் எப்படி உயிர் வாழ்வேன்? துயரத்தால் கதறிய தசரதர் மீண்டும் மயக்கமடைந்தார். மன்னனின் பஞ்சனை அருகில் கௌசல்யையும் சுமித்திரையும் கமலையுடன் அமர்ந்திருந்தனர். பின்பு கண்விழித்த தசரதர் முன்பொரு காலத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை நினைவுகூர்ந்து வருத்தமுடன் இருந்த அரசிகளிடம் அவர் விவரித்தார். அவருடைய வாலிப பருவத்தில் ஒரு முறை அவர் வேட்டையாடச் சென்றார். ஒலியை கேட்டே இலக்கை நோக்கி அம்பு விடும் திறன் அவருக்கு உண்டு. தண்ணீர் குடிப்பது போன்ற சத்தம் கேட்ட தசரதர் நதிக்கரைக்கு தண்ணீர் குடிக்க ஏதோ ஒரு கொடிய விலங்கு வந்திருப்பதாக நினைத்து ஒளி வந்த திசையில் அம்பை எய்தினார். அப்போது ஆ அம்மா என்ற மனித குரலை கேட்டு குரல் வந்த திசையை நோக்கி ஓடினார். அங்கு குடத்தில் தண்ணீர் நிரப்பிக் கொண்டிருந்த ஒரு இளம் ரிஷிகுமாரன் மீது தன்னுடைய அம்பு பாய்ந்திருப்பதைக் கண்டு தசரதர் மிகவும் வருந்தினார். அவர் நினைத்த மாதிரி அங்கு கொடிய விலங்குகள் எதுவும் இல்லை. ஐயனே, என்னை மன்னித்து விடுங்கள். நீங்கள் யார் என்று தசரதர் துயரத்துடன் கேட்டார். என் பெயர் சிரவணகுமாரன். நீங்கள் என் மீது அம்பு எய்து விட்டீர்கள். வயதான கண்பார்வையற்ற என் பெற்றோர்களுக்கு தண்ணீர் கொண்டு செல்ல நான் இங்கு வந்தேன். எனக்காக அவர்கள் காத்திருப்பார்கள். அதோ அங்கு உள்ள குடிசையில் இருக்கும் அவர்களுக்கு இந்த தண்ணீரை கொண்டு போய் கொடுங்கள். ஆனால் நான் செல்வதற்கு முன் என் மீது பாய்ந்துள்ள அம்பை வெளியே எடுத்து என் வலியை போக்குங்கள் என்று இறக்கும் நிலையில் இருந்த அந்த சிறுவன் கூறினான். மனம் வருந்திய தசரதர் நடுங்கும் கரங்களால் அம்பை வெளியே எடுக்க ரிஷிகுமாரனின் உயிர் பிரிந்தது. சிரவணகுமாரன் காட்டிய திசையில் தண்ணீர் குடத்தோடும் மனதில் பயத்தோடும் தசரதர் சென்றார். மகனே சிரவணா, தண்ணீர் கொண்டு வர ஏன் இவ்வளவு தாமதம் என்று தசரதர் குடிசையினுள் நுழைந்தவுடன் அங்கிருந்த முதியவர் கேட்டார். என்னை மன்னித்து விடுங்கள். நான் இந்த நாட்டின் மன்னன் தசரதன், உங்கள் மகன் அல்ல. நான் வேட்டையாடி கொண்டிருந்த போது நதிக்கு அருகில் இருந்த உங்கள் மகனின் மீது தவறுதலாக எனது அம்பு பாய்ந்து விட்டது. அவன் இறந்து விட்டான். நான் அறியாமல் செய்த இந்த தவற்றிற்காக என்னை மன்னியுங்கள் என்று தசரதனுடைய குரல் பயத்தில் நடுங்கியது. என்னது, எங்கள் அருமை மகன் இறந்து விட்டானா என்று கேட்டான் முதியவள். கதறி அழுதாள். செய்வதறியாது தசரதர் திகைத்தார். தயவு செய்து எங்கள் மகன் இருக்கும் இடத்திற்கு எங்களை அழைத்துச் செல்லுங்கள் என்று அந்த முதியவர் கேட்டுக்கொண்டார். சிரவணகுமாரன் இறந்து கிடந்த இடத்திற்கு தசரதர் முதியவர்களை அழைத்துச் சென்றார். மகனுடைய உடலை எரிக்க தீ மூட்டுமாறு தசரதனிடம் அந்த முதியவர் கேட்டார். எங்களுடைய இந்த வயதான காலத்தில் எங்களது ஒரே ஆதரவான மகனை இழந்த பிறகு வாழ்ந்து என்ன பயன்? இனிமேல் உயிர் வாழ நாங்கள் விரும்பவில்லை என்று அவர் அழுதார். மன்னனே, எங்களுடைய மகனின் இறப்பிற்கு நீ காரணமாக இருந்தாய். கண்ணிழந்த வயதான அவனுடைய தாயும் தந்தையும் மனமுடைந்து துயரம் அடையுமாறு செய்தாய். இதேபோல் நீ உன் தள்ளாத வயதில் உன்னுடைய மகனை பிரிந்து துக்கத்தால் மனமுடைந்து இறந்து போவாய் என்று அந்த வயதான மூதாட்டி தசரதனை சபித்தாள். கணவனும் மனைவியுமாக இருவரும் மகனின் உடலை எரித்த தீயில் புகுந்து இறந்தனர். இவ்வாறு தசரதர் கௌசல்யிடம் பழைய பாவத்திற்கான தண்டனையை இப்போது நான் அனுபவிக்கிறேன் என்று கூறினார். முதிய வயதில் அருமை மகனை பிரிந்துள்ளேன். கண் பார்வையும் குறைந்து கொண்டே வருகிறது என்று கூறினார். பெரிய மஞ்சத்தில் படுத்திருந்த அவர் ராமனுடைய பெயரை அடிக்கடி சொல்லிக் கொண்டிருந்தார். நடு இரவில் கௌசல்யையும் சுமந்திரையையும் அயர்ந்து தூங்கும் போது அமைதியாக அவர் உயிர் பிரிந்தது. மறுநாள் காலை வழக்கம்போல் இசைப்பாடி மன்னரை எழுப்ப வந்த மந்திரிகள் அவர் இறந்திருப்பதைக் கண்டு அதிர்ச்சியில் உறைந்தனர். அத்தியாயம் 15 நிறைவுற்றது. அத்தியாயம் 16 சந்திப்போம்.